விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இந்த மார்கழி மாதம் முழுதுமா ஆண்டாள் அவங்களோட பெருமையை கொண்டாட போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனால முதல் பதிவா அவங்க பிறந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகளை நாம பகிர்ந்திருந்தோம். இன்னும் நிறைய காத்துட்டு இருக்கு. நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ள போகலாம். பெண்மையின் குலவிளக்காக நின்றொளிரும் பிராட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த சுடற்கொடி போற்றுதலுக்குரிய பாவையாம் ஆண்டாள் நாச்சியாரின் அற்புதங்களை நாம சொல்லி தீர்க்கவே முடியாது. பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த பெண் பிள்ளை தான் ஆண்டாள். இந்த பூ உலகத்துல எந்த பெண்பார் புலவரும் பாடாத அதி உன்னத பாடல்களை பாடினவங்க. அவங்க ஒரு அற்புதம் மட்டும் இல்ல, அளப்பரிய ஆச்சரியங்களை தன்னல பொதிச்சு வச்சிருக்க ஒரு ஆற்றல் மிக்க பெண்மணி. தமிழ்ல பெண்பார் கவிஞர்கள் ரொம்ப குறைவு. நமக்கு தெரிஞ்சது ஔவையார், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள். இவங்க 3 பேரும் தான் ரொம்ப சிறப்பா எல்லாரோட கவனத்தையும் பெற்றவங்க. ஔவையாரும் காரைக்கால் அம்மையாரும் சின்ன வயசுலேயே முதுமை பருவத்தை விரும்பி ஏற்று அவங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆனா ஆண்டாள் நாச்சியார் பூலோகத்துல உலவும் எல்லா பெண்களோட அம்சமா, பெண்களுக்கே உரிய இயல்போடு ஒரு உதாரண நங்கையாக மனதில் உலா வர்றவங்க. அவங்களோட அருமை பெருமைகளை உலகம் ரொம்பவே அறிஞ்சே வச்சிருக்கு. சங்க இலக்கியங்கள்ல காணப்படும் சொற்செறிவு பக்தி இலக்கியங்கள்ல எப்பவுமே இருக்கிறது இல்ல. அதே போல பக்தி இலக்கியங்கள்ல காணப்படுற உருக்கமும் நிகழ்வும் சங்க பாடல்கள்ல இருக்கிறது இல்ல. ஆனா ஆண்டாளோட பாசுரங்கள்ல எல்லாமே இருக்கும். அதுதான் அவங்களோட அற்புதம்னே சொல்றாங்க. ஆண்டாளோட திருப்பாவை மொத்தம் 30 பாசுரங்கள்ல இருக்கு. நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள் கொண்டது. வேதங்களிலும் உபநிடதங்களிலும் கூறப்படும் கருத்துக்களில் தெளிவு பெற்ற ஆண்டாள் தன்னோட படைப்புக்கள்ல அவற்றை அங்கங்கே தெளித்தவாறே போயிருக்காங்க. திருப்பாவை பாசுரங்கள்ல அழகும் தூய்மையும் ஆழ்ந்த பக்தியும் குறைக்கானா குறுகுறுப்பும் இருக்கும். நாச்சியார் திருமொழியிலோ கவிச்செறிவும் கற்பனை வளமும் அப்படியே வெள்ளம் மாறி பாயும். தமிழ் இலக்கிய உலகில் தன்னிகரற்று விளங்கும் பாவை பாட்டு திருப்பாவையில தான் இருக்கு. இதற்கு நிறைய வியாக்கியானங்கள் எழுதியிருக்காங்க, அதாவது விளக்கங்கள்னு சொல்லுவாங்க. முதல்ல இதுக்கு விளக்கத்தை எழுதினவர் பெரிய வச்சான் பிள்ளைன்னு சொல்றவங்க. இன்னும் 3000 படி, 6000 படி, 4000 படி, 2000 படின்னு இன்னும் நிறைய பெரிய விளக்கங்கள்லாம் இருக்கு. வடமொழியில கூட ஒரு உரை இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டாள் எழுதிய பாசுரங்களை வரிக்கு வரி விளக்கம் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். நாம இந்த பதிவுகள்ல அவங்க பாசுரங்களை பத்தி நாம ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. அவங்களோட பாசுரங்களை அதை நாம அனுபவிக்க போறோம். சிறு வயதிலிருந்து நான் கேட்டு ரசிச்ச, பார்த்து பிரமிச்ச உணர்வுகளை இந்த பாசுரத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த பதிவுகளில் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். இந்த பாசுரங்களில் மண் சார்ந்த விளக்கங்கள் இருக்கு, மரபு சார்ந்த வார்த்தைகள் இருக்கு, அறிவியல் சார்ந்த விளக்கங்களும் இருக்கு, வரலாற்றுக்குள்ள நுழைந்து வெளியே வர்ற ஒரு விதமான வார்த்தைகளும் இருக்கு. இதில் என்னென்ன இல்லை இன்னும்? நீர் மேலாண்மையில் தெளிந்து, தமிழில் அகழ்ந்து, வானியல் சாஸ்திரத்தில் ஒளிந்து, நதிகளாய் வளைந்து, புல் இனங்களாய் திரிந்து, மலர்களாய் மலர்ந்து மனம் பரப்பிய காதலுடன் கண்ட கனவுகளும் அவள் அறிந்த கண்ணன் வரலாறும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பாசுரங்கள்ல இருக்கு. இதுல பக்தி நெறி கமழும் சரணாகதி தத்துவம் கூட இருக்கு. அதை இந்த ஆண்டாள் பெண்மணி தன்னோட சிறு வயதிலேயே ரொம்ப அழகாக அந்த பாசுரங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. சூடி கொடுத்த சுடற்கொடியின் அற்புதங்களை இந்த பாசுரங்கள்ல நம்ம நிறைய சுவைக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் பாசுரத்திலே மார்கழி திங்கள்னு சொல்லிட்டு இந்த பாசுரங்கள் எல்லாம் மார்கழி மாதத்துல தான் பாடுறாங்க. ஏன் அந்த மார்கழி? முதல்ல அந்த விஷயத்துக்கு வருவோம். மாதங்கள்ல சிறந்தது மார்கழி என்கிறது ஆன்மீகம். கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில நான் மார்கழி மாதமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மார்கழியில் தான் அதிக சக்தி கொண்ட பிராணவாயு அடுக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரும்னு சொல்றது அறிவியல். ஆன்மீகமும் அறிவியலும் எதிரெதிர் துருவங்கள் அப்படின்னு போலான தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தினாலும் நிறைய இடத்துல ரெண்டும் ஒரே கருத்தை தான் சொல்லுது.
ரயில் தண்டவாளங்கள் போல அதோட தன்மைகளையும் கருத்துக்களையும் பிரதிபலிச்சுக்கிட்டே சேர்ந்து தான் பயணிக்குது. இந்த மாதத்தின் அபரிதமான சக்தியை பெறுவதற்காகவே மார்கழி அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறது, கோயில்களுக்கு சென்று வழிபடுவது, தெருக்களில் பஜனை பாடல்களை பாடியவாறு செல்வது போன்ற நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சூரியனின் கதிர்வீச்சிலிருந்து நம்மளோட பூமியை காப்பது ஓசோன் படலம். இது பூமியின் வளிமண்டலத்தில் உள்ளது. ஓசோன் அடுக்கு என்பது 1919ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டு இயற்பியல் விஞ்ஞானிகள் சார்லஸ் பாப்ரி, ஹென்றி பியூஷன் இவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுவாக ஓசோன் படலத்தில் ஏற்படும் துளை செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதும், டிசம்பர் மாதத்தில் ஓசோனில் ஏற்பட்ட அந்த துளை கிட்டத்தட்ட மறைந்து விடும் அப்படின்ற மாதிரி நிரூபணமாயிருக்கு. ஆன்மீகமும் அறிவியலும் சிறப்பித்து சொல்லும் மார்கழியை ஆண்டாள் தொடர்பு படுத்தி நோன்பு நோற்பவர்களுக்கு பெரும் பயன் வாய்க்க வழி சொல்றாங்க. இந்த அறிவியல் அதிசயத்தை ஆண்டாள் அறிந்திருந்த காரணத்தால் தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சிறுமியர்கள்லாம் நோன்பிற்கு அழைக்கிறாங்க. நாமெல்லாம் மார்கழின்னா இழுத்து போத்தி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஆனால் ஆண்டாளை பாருங்க, ஒரு குட்டி பொண்ணு, ஒரு பெண் தானும் எழுந்து பிறரையும் நேரத்திற்கு எழுப்ப மெனக்கெட்டு பல கட்ட முயற்சிகளுக்கு பின் அந்த பெருமாளை எப்படி தியானிப்பது என்று வழிவகைகளும் சொல்லி நம்ம எல்லாருமே மேல்நோக்கான நிலையை அடைய நமக்கு ரொம்ப உதவுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சிறந்த எண்ணம் இல்லை? இந்த நல்லெண்ணம் இருந்தால் கண்டிப்பாகவே நிறைய விஷயம் சாத்தியம். இன்றைய காலகட்டத்தில் கடவுள் ஒரு வரம் அளிக்கிறார் என்றால் தனக்கு மட்டும் வேணும்னு தன்னந்தனியே சென்று பெறுவதுதான் வழக்கம். ஆனால் ரொம்ப ஆச்சரியம், ஆண்டாள் கிட்ட அந்த சுயநலமே இல்லை. தன் வயதுக்கொத்த அனைவரையும் அருள் பெற வேண்டி விரும்பி அழைக்கிறாங்க. இது ஆண்டாளோட பெரிய சிறப்பு. இது மார்கழி மாதத்து சிறப்புலேருந்து நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பதிவை இத்தோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி இதில் சொல்லியிருக்கோம். இன்னும் தொடர்வோம். ஆண்டாளை கொண்டாடுவோம், திருப்பாவையும் நாம் கொண்டாடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட விடைபெறது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். தமிழை கொண்டாடுவோம், ஆண்டாளை கொண்டாடுவோம், மார்கழியையும் கொண்டாடுவோம், திருப்பாவையும் கொண்டாடுவோம். கொண்டாடி மகிழ்ந்து பெருமாளின் திருவடி சேர்வோம். வணக்கம். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.